பைரோட ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. அவர் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னால அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அனுப்பலாம்னு தோணுச்சு. அதனால நாங்க க்ரூமிங்க்கு புக் பண்ணிருக்கோம். டாக்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா டீச்சிங் ரொம்ப முக்கியம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. நம்ம வீட்டுல இப்படிதான்ப்பா இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. பாத்தீங்கன்னா நீ பின்னாலதான் போகணும், இல்ல மொட்டை மாடியில போகணும், இல்ல வெளியே தான் போகணும்னு சொல்லி புரிய வைங்க. சாப்பாட்டுக்கு வந்து பறக்க கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க. இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வராங்க அப்படின்னா டாக்ஸ் பார்க் பண்ற ஒரு தப்பான விஷயமே கிடையாது. பட் நீங்க வந்து நோன்னு சொன்னோன்னு உடனே அதை கேட்கணும். அவங்க அந்த பேஷன்ஸ் வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி கொடுங்க. வீட்டுக்கு கதவை திறந்தா டாக் வெளியே ஓடி போக கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. வாக்கிங் போகும்போது இழுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. வாக்கிங் போகும்போது பக்கத்துல ஏதோ டாக்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதோ ஹியூமன் பீயிங்ஸ் கிராஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல ஜம்ப் பண்ணக்கூடாது, அவங்கள போய் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. டாக்ஸ் பெட் மேல ஏறுறது தப்பான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஆனா நீங்க இறங்குன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவங்க இறங்கிடணும். அதுதான் நல்ல விஷயம். என்னன்னு சொல்றது, டாக்ஸ் வந்து கிளே மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கிளே வந்து உங்க கையில கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படினாலும் மோல்ட் பண்ணிக்கலாம். அதோட ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும். ஒன்ஸ் அதோட ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா அந்த கிளே வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் டாக்ஸுமே. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குன்னா உங்களால டாக்ஸோட கேரக்டரை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த ஏஜ் தாண்டிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் டாக்ஸோட கேரக்டர் மாத்தவே முடியாது.